ஹாய், நான் டாக்டர் ஸ்ருதி. இன்ஃபர்டிலிட்டி அதாவது குழந்தையின்மைக்காக வர நிறைய கப்பிள்ஸ்க்கு ஒரு காமனாக ஒரு டவுட் இருக்கு. டாக்டர், போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இதுக்காக டெஸ்ட் எடுக்கணுமா? இல்லை யாராவது ஒருத்தர் மட்டும் எடுத்தா போதுமா? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே டெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி அதாவது இந்த குழந்தையின்மை எதனால ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, 30% கப்பிள்ஸ்க்கு மேல் இன்ஃபர்டிலிட்டி இருக்கு. அதாவது ஹஸ்பண்டுக்கு வந்து சம் ப்ராப்ளம் இருக்கு. தென் 30% கப்பல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி இருக்குது. அதாவது ஒய்ஃப்க்கு வந்து சம் ப்ராப்ளம் இருக்குது. தென் 20% ஆஃப் கப்பல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி இருக்கும். அதாவது போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே சம் இஷ்யூஸ் இருக்குது. தென் 20% கப்பல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி. அதாவது நம்ம பண்ணுற அந்த ஃபர்ஸ்ட் லைன் டெஸ்ட், இந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எல்லாமே நார்மலாக இருக்குது. பட் ஸ்டில் அந்த கப்பலுக்கு வந்து குழந்தை பிறக்க முடியல. ஸோ போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாருக்கு வேணாலும் அது சம் ப்ராப்ளம் இருக்கலாம். அண்ட் இந்த டேட்டா படி போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சில கப்பிள்ஸ் இன்ஃபர்டிலிட்டிக்காக வருவாங்க. ஒய்ஃப்க்கு வந்து ஏற்கனவே சம் பிரச்சனை இருக்குது, லைக் பிசிஓஸ் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். லைக் அவங்க முன்னாடியே ஸ்கேன் எடுத்திருப்பாங்க. அண்ட் இப்போ வந்து அவங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கப்பிள்ஸ்க்கு இருக்கிற ஒரு காமன் டவுட் பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஒய்ஃப்க்கு தான் ஏற்கனவே பிசிஓஸ் இருக்குது, ஸோ அவங்களுக்கு தான் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஹஸ்பண்ட்க்கும் டெஸ்ட் எடுக்கணுமா, அது தேவையா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். வெல் த ஆன்சர் இஸ் எஸ், கண்டிப்பாக ஹஸ்பண்ட்க்கும் எடுக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20% ஆஃப் த கப்பிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி இருக்கும். அதாவது போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே சம் பிரச்சனை இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து டெஸ்ட் எடுக்கலைன்னா அவங்க வந்து நார்மலாக இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஒய்ஃப்க்கு மட்டும் டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு இருக்கிற கண்டிஷனை மட்டும் நம்ம வந்து ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க கன்சீவ் ஆகலைன்னா அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கும் சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிய வந்தால் நம்ம வந்து ஹஸ்பண்டுக்கு அப்போ தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்க முடியும். ஸோ நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடுது. மோஸ்ட் காமனாக நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிசிஓஸ்னால தான் இன்ஃபர்டிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம ஒய்ஃப்க்கு வந்து பிசிஓஸ்க்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி செஞ்சு அவங்க ட்ரை பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 3 to 6 months ஆகிடும். ஸோ நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தா இன்னும் நமக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அண்ட் இந்த இன்ஃபர்டிலிட்டியில் பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் லேட் பண்ண உங்களுக்கு வந்து ஏஜ் ஆக ஆக உங்கள் ஃபர்டிலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாகிட்டே இருக்கும். பெண்களுக்கு 30 years ஆஃப் ஏஜ்க்கு மேலே அவங்க ஃபர்டிலிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆண்களுக்கு 35 years ஆஃப் ஏஜ்க்கு மேலே அவங்களோட ஃபர்டிலிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டியில் பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆரம்பத்திலே போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே டெஸ்ட் எடுத்து ரெண்டு பேருக்குமே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிய வந்தால் நம்ம ரெண்டு பேருக்குமே அப்படியே சைட் பை சைட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ அவங்க சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லை அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஆரம்பத்திலே தேவையான டெஸ்ட் எல்லாத்தையும் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள்.